விரதம் இருந்தால் உடலில் நடப்பது அறிவியல் ரீதியாக 6-12 மணி நேரம் உணவு இல்லாமல் இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரை குளுக்கோஸ் பயன்படுத்தப்படுகிறது. இன்சுலின் குறைகிறது. உடல் சுத்திகரிப்பு நிலைக்கு மாறத் தொடங்குகிறது. உடல் ஓய்வெடுக்க ஆரம்பிக்கும் நிலை 12-24 மணி நேரம். உடல் கொழுப்பை ஃபேட் எரிக்க தொடங்குகிறது. கேட்டோன் எனும் சக்தி உருவாகிறது. மூளை தெளிவாக வேலை செய்கிறது. பசி குறையும். சிந்தனை கூர்மையாகும். இதையே சித்தர்கள் உடல் லேசாகும் என்றனர். 24 மணி நேரத்திற்கு பின் அனுபவம் உள்ளவர்களுக்கு மட்டும் ஆட்டோபேஜி செல் சுத்தம் அதிகரிக்கும். பழைய சேதமடைந்த செல்கள் அகற்றப்படும். நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும். சித்தர் மொழியில் உடல்தானே தன்னை சீரமைக்கும். 2. ஹார்மோன் மாற்றங்கள். இன்சுலின் கொழுப்பு குறையும். குரோத் ஹார்மோன் திசு சரி செய்யும். கோர்டிசோல் சமநிலை மன அழுத்தம் குறையும். அதனால் விரதத்தில் மன அமைதி வரும். 3. ஜீரண மண்டலத்தில் டைஜஸ்டிவ் சிஸ்டம். வயிறு குடல் ஓய்வெடுக்கிறது. அமிலம் சீராகிறது. வீக்கம் கனத்த உணர்வு குறைகிறது. சித்தர்கள் அக்னி சமம் ஆகிறது என்றனர். 4. மூளை மனம். கேட்டோன் மூளைக்கு சுத்தமான எரிபொருள். கவனம் அதிகரிக்கும். பதற்றம் சோர்வு குறையும். அதனால் தியானம் எளிதாகும். 5. சித்தர் பார்வையில் உடல் மாற்றம். உடல் நிலை. சித்தர் சொல். ஜீரணம் ஓய்வு. அக்னி சுத்தி. கொழுப்பு எரிதல். மல அகற்றம். மன தெளிவு. சுத்த சித்தம். செல் புதுப்பிப்பு. உடல் மறுபிறப்பு. 6. முக்கிய எச்சரிக்கை. இவர்களுக்கு நீண்ட விரதம் வேண்டாம். HB குறைவு, அனீமியா, சர்க்கரை நோய், கர்ப்பிணி, மிக ஒல்லியானவர்கள். இவர்களுக்கு பழம் கஞ்சி நீர் விரதம்தான் சரி. சித்தர் வாக்கு. விரதம் உடலை வாட்ட அல்ல, உடலை கேட்கச் செய்ய. சரியான விரதம் என்றால் உடல் சொல்வதை கேட்க வேண்டும். பலவீனம் வந்தால் உடைக்க வேண்டும். அகங்காரம் இல்லாமல் இருக்க வேண்டும்.